வணக்கம். கோல்டன் சான்ஸ் வழங்கும் அரசியல் களம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் திரு ராஜா ஸ்டாலின் அவர்கள். வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டிற்கு பிரதமர் வந்திருக்கிற இந்த சூழ்நிலையில திரு ஸ்டாலின் என்ன சொல்றாருன்னா, எலெக்ஷன் அப்ப மட்டும்தான் திரு மோடி அவர்களுக்கு தமிழ்நாட்டை பத்தி தெரியும், மற்ற நேரத்தில் தமிழ்நாட்டுக்கு அவர் எந்த விஷயங்களையும் செய்யல அப்படின்னு சொல்லி பல்வேறு கேள்விகள் எழுப்பியிருக்காரு. குறிப்பா கல்விக்கான நிதி தரல, அதே மாதிரி மெட்ரோக்கான அனுமதி கொடுக்கல, அது மாதிரி ஒசூர் ஏர்போர்ட் பர்மிஷன் கொடுக்கல, மதுரை எய்ம்ஸ் இன்னும் கட்டி முடிக்கல அப்படின்னு பல்வேறு குற்றச்சாட்டுகள் வைக்கிறார். இது தேர்தலில் எதிரொலிக்காதா? இவங்க சொல்ற குற்றச்சாட்டு தொடர்ந்து 10 ஆண்டுகளா பிஜேபி அரசாங்கத்தை விமர்சிக்கிற இடத்துல இருக்கிறாங்க. ஏன்னா அது அதிமுக கூட இருக்க கூட்டணியில் அப்படிங்கிற அடிப்படையில் பண்ணிட்டே இருந்தாங்க. அதன் அடிப்படையில் தான் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இணக்கமான ஒரு போக்கு இல்லை. மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஒரு இணக்கமான போக்கு இல்லை. அந்த இணக்கமான போக்கு இல்லாத அடிப்படையில தான் ஒரு சில விஷயங்கள் இங்க தடைபடுது. இப்ப கல்விக்கு கொடுக்கலன்னா எவ்வளவு கொடுக்க வேண்டிய கான்ட்ரிபியூஷன் இருந்துச்சு? 2000 கோடி. ஆனா மொத்த பட்ஜெட், தமிழ்நாட்டுடைய கல்வி பட்ஜெட் 46,000 கோடி. அப்ப இந்த 2000 தான் மிகப்பெரிய பங்குன்னு இல்லை, மீதி 44 கோடி இருக்கு தமிழ்நாட்டு அரசாங்கம். அப்ப அதை செய்ய வேண்டியதானே ஒண்ணு காரணம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அதை தாண்டி பாஜகவும் தமிழ்நாட்டுக்கு தமிழர்கள் செய்த விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு இல்லைங்க, இப்ப எத்தியோப்பியா தேரின்னு இருக்கு. ஒண்ணு எத்தியோப்பியாவில் அதோடைய பார்லிமெண்ட்ல உலகம் முதல்ல இங்கதான் தோன்றுச்சுன்னு சொல்லி, ஆப்பிரிக்கால தான் தோன்றுச்சுன்னு சொல்லி ஒரு தேதி இருக்கு. அது பார்லிமெண்ட்டுக்குள்ள போய் பேசுறாங்க. பேசும்போது அந்த பார்லிமெண்ட்ல நரேந்திர மோடி அவர்கள் போய் பேசுறாரு. என்ன பேசுறாருன்னா, தமிழ்நாட்டுல அதாவது எங்க இந்தியாவில் இருக்கு, நாங்க தான் இந்த மனித இனம் தொடங்குறதுக்காக நாங்க தான் முன்னோடி. அந்த முன்னோடி இந்தியாவில் இருக்கு. அது இந்தியாவில் எந்த பகுதியில, குறிப்பா தமிழ்நாட்டுல மகாலிபுரத்துல இருக்குன்னு பதிவு பண்றாங்க. அப்ப எத்தியோப்பியா பார்லிமெண்ட்ல போய் தமிழர்கள் பெருமை பத்தி பேச வேண்டிய அவசியம் இருக்கு. இவ்வளவு நாள் பேசுன காங்கிரஸ் கட்சியா போய் செங்கோட பார்லிமெண்ட்ல வச்சாங்க, பாஜக தான் பார்லிமெண்ட்ல வச்சது. எத்தியோப்பியால பேசின திரு மோடி அவர்கள் கீழடி நாகரிகம் இன்னும் தொன்மையானது அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ண முடிவு இன்னும் வெளியிடலை அப்படின்னு சொல்லி முதல்வர் குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அது திமுக அந்த வேலையை எடுத்ததுனால, நாங்க தான் செய்தோம் தங்கந்தரசு அடிக்கடி சொன்னதுனால அரசியல் காரணங்கள். அதுவுமே நாளைக்கு ஆட்சி மாற்றம் வரும்போது அதை முன்னெடுப்பாங்க. ஏன்னா இங்க இருந்து வாரணாசியில போய் பாரதியார் பேர்ல யூனிவர்சிட்டிக்கு சீட்டு கொடுக்குறாங்க. திருக்குறள்ல ஒரு 13 இந்திய மொழிகள்ல மொழியாக்கம் பண்ணியிருக்காங்க அதே பாஜக. இப்ப அசோத்தமன் போன்றவர்கள் தமிழ் ஏஐ உருவாக்கியிருக்காங்க டெக்னாலஜி வைஸ்ல, பர்சனல் இதுவா. அப்ப இப்படி பாஜக காரர்களும் தமிழ் சார்ந்த வேலைகள் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இது அதிமுக அணி வெற்றி பெற்று ஆட்சி அமையும் போது இந்த வேலை இன்னும் நடக்கும், இன்னும் அது பெருகும். அதான தவிர, ஏன்னா இது திமுகவுக்கும் பாஜகவுமான சண்டையா தான் பார்க்கணுமே தவிர, இது மத்திய அரசுக்கும் தமிழக மக்களுக்கும் சண்டை இல்லை. ஆனா அவங்க சொல்றதை அப்படி சொல்லுவாங்க. திமுக அப்படி சொல்லுன்னா மத்திய அரசு தமிழகத்தை வஞ்சிக்குது, தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதிமுக கூட இருக்கும்போது இதே 3 ரயில் திட்டம் வரலையா? இதே சாரி அது மெட்ரோ ரயில் தானே. அதிமுக கூட்டணியில் இருக்கும்போது மெட்ரோ ரயில் வரலையா? எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்துக்கு இடம் ஒதுக்கி கொடுத்தது அதிமுக அரசாங்கம் தானே. இன்னும் கட்டப்படலைங்கிறதான குற்றச்சாட்டு இல்ல. ஆட்சி மாற்றம் இருக்கும்போது அது நடந்துடும். என்னன்னா அது திமுகக்கு எதிரான ஒரு வேலை திட்டமா அவங்க வச்சிருக்கிறாங்க. அல்லது திமுகக்கு இதுல பேர் எடுக்க கூடாதுன்றது திட்டமா இருக்கும். ஆட்சி மாற்றம் வரும்போது அது உடனே அமைஞ்சிரும். ஏங்க 11 மருத்துவக் கல்லூரி ஒரே ஆண்டே கொண்டு வந்த ஆட்சி அதிமுக ஆட்சிங்க. அந்த ஆட்சியிலேயே 17 மருத்துவக் கல்லூரி கொண்டு வரும். வேளாண்மை கல்லூரி, கால்நடை கல்லூரி, கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பாலிடெக்னிக் ஒன்னொன்னா கொண்டு வந்த இடத்துல எய்ம்ஸையும் கொண்டு வர முடியாதா? கொண்டு வர முடியும். ஆட்சி மாற்றம் நடந்தோடனே கட்டாயம் பாஜகவின் துணையோட என்ன சொல்ல போறா, அந்த எய்ம்ஸ் மருத்துவமனை பிரதமரின் கையாலேயே திறக்க வைப்பார் எடப்பாடியார். ஆமா, கிட்டத்தட்ட போன ஆட்சியில அதிமுக ஆட்சியில தொடங்கப்பட்ட திட்டம் இப்போ திமுக ஆட்சி முடியும் போற சூழ்நிலையிலுமே இன்னமே நடக்கல. இது மத்திய அரசு தானே திட்டத்துக்கான முழு பொறுப்பா இருக்கு. நம்ம பொறுப்பா இருக்கிறது உண்மைதான், நம்ம மறுக்கல. அது இன்டர்னலா என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஆனா என்னன்னா அவங்க திமுக அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு மூவா தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா அந்த மூவா தான் இந்த மாதிரியான ஒரு சுமூக போக்கு கடைபிடிக்க வேண்டியிருக்குங்க. நீங்க ஏன்னா அதிகாரம் என்பது உண்மையில ஒத்துக்கொள்ளலாம் மத்திய அரசாங்கத்திடம் இருப்பதுதான். அதான் மெஜாரிட்டி. வீட்டோ பவர்ல இருந்து அத்தனையுமே பிரதமருக்கு தான் இருக்கு. அவங்களோட இணக்கமாக இருந்து நம்ம பெறுவது இயல்பு. போராடி பெறுவது என்பது கடினம் தான். நீங்க எத்தனை நேரத்துல நம்ம போராடிட்டு இருப்போம்.
எத்தனையோ போராட்டம் தமிழ்நாடு பார்த்துச்சு, எத்தனையோ போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கும். ஆனால் அந்த போராட்ட காலத்தில் வெற்றி பெற்ற போராட்டங்கள் எத்தனை பார்த்தீங்கன்னா 1-2 இருக்கும். ஒரு ஜல்லிக்கட்டு மாதிரி ஒரு விஷயம் சொல்லுவோம். இப்போ கூடங்குளமே தொடர் உண்ணாவிரதம் இருந்தாங்க, என்ன நடந்துச்சு? ரன் ஆகிட்டு தான் இருக்கு. ஆக மக்கள் போராட்டம் வெற்றி பெற, அதே கூடங்குளத்தை நடக்க வேணாம்னு சொல்லி மாநில அரசு முடிவெடுக்கிறது என்ன நடக்கும்? அப்ப போராட்டம் என்பது ஆளுநர் கையில் வரும்போது அது வேற மாதிரி மாறும். ஆக அதுதான் இந்த ஆட்சி மாற்றம் இருக்கும்போது அதே மாதிரி எய்ம்ஸ் கல்லூரி மாணவர்கள் படிக்கிற ஒரு கல்விக்கூடமா மாறும். என்டிஏ கூட்டணி, குறிப்பா தமிழ்நாட்டில் இருக்கிற அதிமுக கூட்டணி ரெண்டுமே வந்து திமுக மீது வைக்கிற மெயினான ஒரு குற்றச்சாட்டு இந்த தேர்தலுக்கு வந்து என்ன வச்சிருக்காங்க அப்படின்னா, ஊழல் அரசு அப்படிங்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஆனா இது வரைக்குமே வந்து எந்த ஒரு அரசு இது வரைக்குமே எந்த ஒரு மந்திரி மீதோ இல்ல திமுக மீதோ எந்த குற்றச்சாட்டு வந்து கைது செய்யப்படவில்லை. அப்படிங்கும் போது வந்து இந்த குற்றச்சாட்டு வந்து எடுபடுமா தேர்தலில்? ஊழல் குற்றச்சாட்டுகள் ஏற்கனவே கூட நிறைய பேர் நல்லா சொல்லியிருக்காங்க. இப்ப சொல்ற இது வந்து மிகப்பெரிய அளவு கவனத்தை பெறும். ஏன் கவனத்தை பெறும்னா, இதுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டாரு, ஊழல் வழக்கில் தான் போனாரு. நிரூபிக்கப்படாத ஒரு குற்றமாக தான் இருக்கிற ஒழிய மற்ற மாதிரி இல்லை. அது நீங்கள் ஒரு வழக்குனா ட்ரையல் போய் அது ஃபைனல் தீர்ப்பு வர்றதுக்கு ஒரு 5 ஆண்டுலேருந்து ஒரு 8 ஆண்டுகள் வரைக்கும் ஆகும். ஆக அது காலங்கள் மாறிட்டு போகும். ஆனால் அவர் குற்றச்சாட்டு இல்லாமல் போய் அவர் உள்ள அவர் சிறையில் வச்சாங்க, அமைச்சர் பதவி இழந்தாரு. ஆக இருக்குல்ல, அது போல தானே பொன்முடிக்கு அதே நிலைமை தானே. நேரு மேலும் அதே மாதிரியான ஒரு அமலாக்கத்துறை விசாரணை இருக்கு. அமலாக்கத்துறை விசாரிக்கணும், அதனால வழக்கு பதிவு பண்ணுங்கள். தமிழ்நாடு டிஜிபிக்கு லெட்டர் எழுதுறாங்க, 2 முறை லெட்டர் எழுதுறாங்க அமலாக்கத்துறை. அப்ப இவர்கள் மீதெல்லாம் முகாந்திரம் இருக்கு. இந்த ஊழலின் மீது முகாந்திரம் இருப்பதனாலதான் நடவடிக்கை எடுக்க சொல்லி பதிவு பண்றாங்க. ஆக அதன் அடிப்படையில் தான் இவர்களை வந்து அப்ப இதெல்லாம் நாளைக்கு பேசப்படுது. இப்ப இன்னும் வந்து குற்றச்சாட்டு வருவாங்க பாருங்க. அதுல 64,000 எடப்பாடியார் போய் கவர்மெண்ட் கொடுத்த புகார்ல 64,000 கோடி புகார், அதாவது ஊழல் சொல்லி இருக்குல்ல, அது எந்த துறைன்னு பார்த்தா நேரு அவர்களுடைய துறை, நகராட்சி நிர்வாகம். ஆக அப்ப ஊழல் புழுத்து இருக்கு, அப்ப நேரு அது காரணம் இருக்குங்கிறதுக்கு தெரியுது. ஆக இப்படிதான் இந்த விஷயங்கள்லாம் வெளிவர திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு மிகப்பெரிய அளவுக்கு கேடாமையும், குடும்பத்துக்குள்ளேயே ஸ்டாலின் போன்றவர்களோ சபரீசன் போன்றவர்களோ அந்த ஊழல் வழக்கில் விசாரணை வளையத்துக்குள் வரும்போது இன்னும் நெருக்கடிகள் வரும். அது வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம். அதுதான் காட்டுது இதுக்கு முன்னாடி நடந்த செயல்பாடுகள் அப்படின்ட்டு. சட்டமன்றம் நடந்துகிட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில எதிர்கட்சி தலைவர் திரு இபிஎஸ் அவருடைய செயல்பாடு அல்லது பேச்சு வந்து எப்படி பாக்குறீங்க சட்டமன்றத்தில்? அவருடைய ஒவ்வொரு மூவுமே ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவது, திமுகவினர் ஆட்சி அதிகாரத்தில் இறக்குவது அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். ஏன்னா இதுக்கப்புறம் பாருங்க, ஒவ்வொரு சிறிய கட்சிகள் உட்பட உள்ள எடுத்து கூட்டணியில் சேர்ப்பாங்க. அதெல்லாம் தனியார் கூட சொன்னேன். பண்ருட்டி வேலுமுருகன் அடுத்த வாய்ப்பு, கிருஷ்ணசாமி அடுத்த வாய்ப்பு, சின்ன சின்ன கல்லை எடுத்து வச்சு நம்ம ஒரு பெரிய வீடு கட்டோம் இல்லையா, மாளிகை கட்டோம் இல்லையா, அந்த இடத்தை தான் இன்னைக்கு வந்து எடப்பாடியார் செஞ்சுக்கிட்டு வராரு. அது நடக்கும், சாத்தியப்படும். ஏன்னா அவருடைய ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொன்று பேசுறதும், ஏங்க இப்ப வெளியிட்ட அந்த தேர்தல் அறிக்கை இல்லைங்க, 2000 ரூபாய் தரணும்னு அப்படியே திமுக என்னடா இல்லைன்னு கொடுக்க முடியாது சொன்னவர் தான் அவரு. இன்னைக்கு அவரே கொடுப்பேன்னு சொல்றாரு, என்னடா அர்த்தம்? ஆனா வந்து என்ன சொல்றாங்கன்னா, திமுகவின் தேர்தல் அறிக்கையை வந்து காப்பி அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஏங்க அதுக்கு முன்னாடியே அவங்க குடும்ப விளக்கு திட்டம் போன தேர்தல் அறிக்கையில வச்சிருந்தாருங்க. அந்த தேர்தலுக்கு 1500 ரூபாய் கொடுப்பாங்கிறாங்க. அதுல பெண்கள் இல்லாத ஆண்கள் மட்டும் இருக்கிற குடும்பத்தை, ஆனா ஒரு குடும்பம் ரேஷன் கார்டு இருக்கு, ஆனா ஆண்கள் தான் இருக்காங்க, பெண் வாரிசுகள் இல்லைன்னா கூட நாங்க 1500 ரூபாய் தருவோம்னு சொல்லி அந்த குடும்ப விளக்கு திட்டம் வச்சிருந்தாங்க. அவங்களுடைய திட்டம் திமுக காப்பி அடிச்சுது. திமுக திட்டத்தை அதிமுக காப்பி அடிக்கல. ஆனா இப்ப அவங்க சொல்ற ஒவ்வொரு திட்டம் தான் இன்னும் பெரிய திட்டம் இருக்கு. மின்சார கட்டணம் குறைவு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? ஏன்னா இந்த 100 யூனிட் கொடுத்து இந்த ஒவ்வொரு நடுத்தர குடும்பம் மின்சார கட்டணத்தை சுமையை குறைச்சது அதிமுக ஆட்சி தான். புரியுதுங்களா? அதனால நாளைக்கு மிகப்பெரிய அளவுக்கு நீங்க தேர்தல் வரப்போறதா, ஏப்ரல் மேல வெயில் கொடுத்தோம், கரண்ட் பில் எகிறோம். அந்த நாள்ல மின்சார கட்டணம் குறைப்போம் அதிமுக தேர்தல் அறிக்கை வந்தா என்ன பண்ணுங்க? வரும். ஏற்கனவே திமுக வந்து மாதத்துக்கு ஒரு தடவை ரீடிங் எடுப்போம் அப்படின்னு சொல்லி தேர்தல் அறிக்கை என்ன நிறைவேற்றவே இல்லை, சொல்லி ஏமாத்திட்டாங்க. அதுக்கு என்ன காரணம்? கடைசி இடத்துல சொன்னாங்கன்னா, நாங்க மீட்டர் பொறுத்தல வேலை நடக்குது, எங்க 4.5 ஆண்டுகள் பொறுத்தலைங்க, கடைசியில் பொறுத்தலன்னு யாரு அந்த துறை அமைச்சர் எஸ்.எஸ். சிவசங்கர் சொல்றாரு.
ஆக இந்த அரசாங்கம் சொல்றத நிறைவேற்ற மாட்டாங்கன்னு மக்களுக்கு தெரியுது இந்த மின்சார விஷயத்துல. அப்படிங்கும்போது எடப்பாடி போன்றவர்கள் ஆல்ரெடி 100 யூனிட் கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதனால அந்த அரசாங்கத்தால மின்சார கட்டணம் குறைப்போம்னு சொல்ற வாக்குறுதி நிறைவேற்றுவாங்க அப்படின்னு மக்கள் நம்புவாங்க. தமிழ்நாட்டிற்கு வந்து பிரதமர் மோடி அவர்கள் வந்த பின்னாடி ஆதரவு எந்த அளவுக்கு இருக்கு என்டிஏக்கு, குறிப்பா அதிமுகவுக்கு? அதுங்க ஒரு தலைவர்களுடைய வருகை என்பது பரவலாகவே அந்த ஒரு பகுதிக்கு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஊர்ல ஒரு இது இருக்குங்க, ஒரு ஒரு பிம்பம் இருக்கும். என்னன்னா சாதாரண சைக்காலஜி தான். எம்எல்ஏ வந்து அந்த ஊர்ல ஓட்டு கேட்டாருன்னா ஓட்டு போடுவான், இல்லைன்னா ஓட்டு போடுறோம்னு நினைக்கிறவங்க கூட என்ன பண்ண மாட்டான், போட மாட்டான். அந்த ஊருக்கு போனா இந்த ஊருக்கு போனா ஏன் ஊருக்கு வந்தியா அப்படின்னு கேட்டுட்டு ஓட்டு போட மாட்டான். இப்ப அதெல்லாம் உடைஞ்சிரும். என்னன்னா தமிழ்நாட்டுக்கு வர்றாரு, பேசுறாரு, அப்பப்போ வராரு, பேசுறாரு, மோடியே வந்துட்டாரு. அப்படிங்கிற ஒரு இடத்துல இந்த என்கிட்ட வரல நான் போடலைங்கிற இடத்துல இருக்கிற அந்த நடுநிலையாளர்கள் இருக்காங்களே, அவர்களுடைய வாக்கெல்லாம் வாக்காக மாறும். அதை இதுல மோடி அவர்களுடைய வருகையால் இந்த அணி மேலும் வலுப்பெறும். விஜய் அவர்கள் வந்து மிகப்பெரிய கூட்டணிலாம் வரும், அடுத்தது நாங்கள் அமைக்க போகிற ஆட்சியில் வந்து பங்குலாம் கொடுப்போம், அந்த அளவுக்குலாம் சொல்லிட்டு இருந்தாரு. ஆனால் எந்த ஒரு கட்சியுமே வந்து கூட்டணிக்கு போனதாக தெரியல. தனித்து விடப்படுகிறாரா திரு விஜய் அவர்கள்? ஆனால் அது ஒரு பொலிட்டிக்கல் மூவ் அப்படி இருக்கணுங்க. ஏன்னா ஒரு கட்சி தொடங்கி ஒரு யாருமே இப்படி ஒரு பெருந்துயரை சந்திக்கல. நீங்கள் கரூரில் இது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கருப்பு புள்ளி தான். அது போல தேர்தலே சந்திக்கல, அதிகாரத்திலே உட்காரல, சிபிஐ விசாரணை வளையத்துக்குள்ள வந்துட்டீங்க. உங்களாலேயே உங்களுடைய படத்தை வெளியிட முடியல. இப்ப இது எல்லாமே எதை காட்டுதுன்னா உங்களுடைய அந்த லத்தாஜினஸ் தான் காட்டுது. இந்த லத்தாஜினஸோட அரசியலை கையாளுங்க. எப்படி கையாளுங்க, எப்படி போய் ஜெயிப்பீங்க? உங்களால வாக்கு என்பது ஒரு தொகுதிக்கு 10,000 வாக்கு வரும், இல்லைன்னு சொல்லல. அந்த வாக்கை வச்சுக்கிட்டு நீங்க ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கிறதுக்கு பார்ப்பீங்களா? என்ன பண்ணுவீங்க? அதை செய்யல. அவரு செய்யலன்னதுக்கு அப்புறம் தான் எந்த கட்சியும் இவரை நம்பி போக தயாரில்ல. கட்சியை விடுங்க, தனி நபருங்க, எம்எல்ஏ எம்பியா இருந்தவங்க, எம்ஜிஆர் கட்சி தொடர்ந்து எத்தனை எம்எல்ஏ எம்பிகள் வந்தாங்க, திமுக இருந்து வந்தவங்களும் சரி, காங்கிரஸ் வந்தவங்களும் சரி வந்தாங்கல்ல. அப்படி வந்த அதே போல விஜயகாந்த் ஆரம்பிச்சோட மாற்றுக் கட்சியிலிருந்து முன்னாள் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் வந்தாங்களா? ஏன் நீங்க வரல? இங்க வந்த ஒரே ஒரு எம்எல்ஏ செங்கோட்டையன் மட்டும்தான். நாஞ்சில் சம்பத் ஜேசிடி பிரபாகரன் அவர் கூட வந்திருக்காரு அவர் கட்சியில். ஆமா, ஜேசிடி பிரபாகரன் செங்கோட்டையன் தாண்டி வேற யாராவது வந்தாங்கன்னு பார்த்தா நாஞ்சில் சம்பத் ஒரு எம்எல்ஏ இல்ல, ஒரு பேச்சாளர். ஸோ இந்த 3 முகத்தை தாண்டி ஃபெமிலியரான அரசியலில் படுத்த அரசியல் வேலை செய்ய தெரிஞ்சவர்கள் வந்தாங்களா? நீங்க விஜயகாந்தோடைய வெற்றிக்கு பண்ருட்டியார் எவ்வளவு முக்கியம் தெரியும். பண்ருட்டியார் தான் அந்த கூட்டணியை வந்து அண்ணாதிமுக கூட்டு போய் சேர்த்தாருன்னு சொல்லுவாங்க எல்லாருமே. ஆக அது போல ஒரு அரசியல் மூவ் பண்றதுக்கு இந்த மாதிரியான சீனியர்கள் உங்ககிட்ட வேணும்ல. செங்கோட்டையனுக்கே நீங்க முக்கியத்துவம் கொடுத்துருந்தா, செஞ்சிருந்தீங்கன்னா இந்த அணிக்கு கூட்டு வந்திருப்பாரு, என்டிஏ அணிக்கு கூட்டு வந்திருப்பாரு. அப்ப அதை கூட்டு வரல, கூட்டு வரல, வேலை இன்னும் முழுசா நடக்கல. ஒருவேளை நடக்கதா தெரியல. உள்ள இது காலம் மாறுறது எல்லாம் மாறி தை பிறந்துச்சு வழி பிறக்கிறது போல ஒருவேளை விஜய்க்கும் நாளைக்கு இந்த அணிக்கு வரலாம், அந்த வேலையை செய்யலாம். அது சரிடா, நீங்க சீனியர்களுக்கு வெற்றி வாய்ப்பு அப்படின்னு தெரியுங்க. அதாவது இப்ப டிடிவி தினகரன் எதுக்கு இந்த அணிக்கு வந்தாங்க? ஒரு எம்எல்ஏக்கள் ஒரு 15 பேர் நீங்க நிக்கிறீங்கன்னா, உங்களை நம்பி வந்த எம்எல்ஏக்கள் 18 பேர் 15 பேர் அவர்கிட்ட எம்எல்ஏக்களாவே வந்தாங்க அவர் கட்சி விட்டு வெளியே வரும்போது. இப்ப அத்தனை பேர் என்னவா இருக்கிறாங்க? அப்படி இல்லை. முன்னாள் அமைச்சராக இருந்த செந்தமிழ் உட்பட இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப இவர்களாம் எம்எல்ஏ ஆகணும்னு நினைப்பாங்க, நினைக்க மாட்டாங்களா? இந்த பாருங்க, இப்ப ஓபிஎஸ் வைத்தியலிங்கம் வெளியே வந்து திமுக போயிட்டாரு. அப்ப நாளைக்கு டிடிவி தினகரன் தேர்தலில் நின்று தனிச்சு நின்னோ விஜய் கூட நின்னோ யாரும் கூட நின்று, ஏன்னா அவரும் விஜய்க்கு ஆதரவாகவே பேசிட்டு இருந்தார். அப்ப அப்படி பேசிட்டு இருந்தா அவரு நாளைக்கு அங்கே போய் நின்று சீட்டு ஜெயிக்க முடியல, என்ன ஆகும்? ஒன்றும் பண்ண முடியாது. அப்ப இந்த எம்எல்ஏக்களை தக்க வைக்க முடியும், முன்னாள் எம்எல்ஏக்களை. அப்ப அதனால இந்த அணிக்கு வந்து நம்ம கூட இருக்கிறவர்களுக்கு அதிகாரத்தை, ஏன்னா நீங்க அதிகாரத்தை இல்லாம இருக்கு, அது பிரச்சனை இல்லைங்க. இப்ப பாட்டாளி மக்கள் கட்சியோ அதிகாரத்தை இல்லைனாலும் இருந்தாலும் அது ஓடிட்டு இருக்கு. அதுக்குள்ள ஜாதிங்கிற ஒரு பலம் இருக்கு. நாம் தமிழர் கட்சி இனங்கிற ஒரு இனவாதத்தை பேசி அதுக்குள்ள வந்துட்டாங்க. அதனால அவர்களுக்கு தேர்தல் வெற்றி பெறல, அதுவும் ஓடும். ஆனால் இங்க நடக்குமா? அதிகாரத்தில் இருக்கணுங்கிறதா நினைப்பாங்க எம்எல்ஏக்களும். தொண்டர்கள் விடுங்க, தொண்டர்கள் எங்கேயும் இருப்பாங்க, ஏன்னா இன்னைக்குமே தொண்டனாக தான் இருப்பான். அவன் எம்எல்ஏ ஆகிறது எங்கேயும் ஒரு சில இடத்துல அதிசயமா நடக்கும். அதான். ஆனால் அப்படி அதிமுக அந்த மாதிரி ஆயிருக்கு. கடைக்கு ஓடி தொண்டனை தூக்கிட்டு வந்து எம்எல்ஏ ஆக்கியிருக்காங்க, சைக்கிள்காரன், ரிக்ஷாக்காரன், ஆட்டோக்காரன் ஆக்கியிருக்காங்க.
இப்படி ஆக்கிருக்கிறது இந்த வாய்ப்பு இவங்களுக்கு மட்டும்தான். ஆனால் பெருவாரியான கட்சியில் அப்படி இல்லை. இப்போ அப்படியே அப்பா மகனுக்கு அப்புறம் அப்படிங்கிறது தான் ஓடிட்டு இருக்கு. எப்படி இங்கே வந்து மாநில தலைமையாக திமுக இருக்குது, அந்த மாதிரி மாவட்டத்தின் தலைமை அந்தந்த மாவட்ட அமைச்சர்கள் தன் வாரிசுகளை இப்பயும் அதிகாரத்தை கொண்டு வச்சுட்டாங்க. அப்போ தான் டிஆர்பி ராஜாவில் இருந்து, கதிரானந்தில் இருந்து, ஏவாவேலு பையன் கம்மல்ல இருந்து, பொன்முடி பையன் சிகாமல இருந்து இப்படி வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆக அந்த மாதிரியான இந்த மாதிரி இப்போ ஒரு 10 பேர் அடுக்கணும் பார்த்தீங்களா திமுக, அந்த மாதிரி அண்ணாதிமுக அடுக்குங்க பார்ப்போம், அடுக்க முடியாது. ஆக இதுதான் அதிமுக பலம். இதுதான் சாதாரண இந்த ஜென்சி வாக்காளர்கள் பார்க்குறாங்க. அதிமுக எப்படி இருக்குது, அதிமுக எந்த அளவுக்கு ஒரு ஜனநாயகத்துவமான கட்சியா இருக்குது பாருங்க. இப்ப எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் சம்பந்தமே இல்லை, ரத்த சொந்தம்லாம் கிடையாது, ஆனா வந்துட்டாங்க. ஜெயலலிதாவுக்கும் எடப்பாடியாருக்கும் ரத்த சொந்தம் கிடையாது, ஆனா வந்துட்டாங்க. ஆக இதுதான் அந்த கட்சியுடைய பலம் அப்படின்னு பாக்குறாங்க. இப்ப இது தான் விஜய் அவர்களை இதோட நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்தா அவரும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவருக்கு ஓட்ட தெரியல. அவர் வச்சிருக்க வண்டியை நல்ல வண்டிங்க, நல்லா BMW பென்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய பவர்ஃபுல்லான வண்டி. ஆனா அந்த பவர்ஃபுல்லான வண்டியை வச்சுக்கிட்டு நீங்க டேங்கரோட மோதக்கூடாது. இது டேங்கர், இதை நீங்க எப்படி இது பண்ணணும்? அப்ப நாங்க உங்க கூட சேர்ந்து நாங்களும் கூட வர போருக்குன்னு வரணுமே தவிர நானா பாத்துக்கிறேன்னு சொல்லி போனீங்கன்னா நீங்க தான் இழப்பு சந்திப்பீங்க. ஏன்னா நீங்க 20,000 வாக்குங்கள்லாம் சும்மா கிடைச்சிடாதுங்க. 20,000 வாக்கு ஒரு தொகுதியில் கிடைக்குங்கிற இது இருக்கு, ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அந்த எதிர்பார்ப்பை வச்சுக்கிட்டு நீங்க அரசியல் பண்ணிக்கலாம். நீங்க இதே டிடிவி தினகரனும் இதே பாமக வர்றதுக்கு முன்னாடி அதிமுக அன்னைக்கு போயிருந்தீங்க 50 சீட்டு கொடுத்துருப்பாங்க. அப்ப அந்த 50 சீட்டை வச்சுக்கிட்டு நாளைக்கு துணை முதல்வராகவோ அல்லது எதிர்கட்சி தலைவராக வந்து உட்காந்தீங்கன்னா ஆனார்ல விஜயகாந்த் அப்படி 2014 வந்து உட்காந்தாருல, அப்ப அந்த போல ஆயிருக்கலாம்ல. சொல்லுங்க, அன்னைக்கு 41 சீட்டு கொடுத்தாங்க அதிமுக, கொடுத்தனாலதான் 29 தொகுதி ஜெயிச்சு திமுக 3வது தள்ளாங்க. அப்படி விட்ட நிலைமை இன்னைக்கு இருந்துச்சு விஜய்க்கு துணை முதல்வர் அல்லது எதிர்கட்சி தலைவர். இது ஏன் சாய்ஸ் மிஸ் பண்ணுங்க? இப்ப மீண்டும் நல்ல சிந்திச்சு பார்த்தீங்கன்னா இந்த இடம் அமையலாம். ஆனா பஸ் போயிட்டே இருக்கு. நீங்க அந்த பஸ் ஸ்டாப்ல இருந்தீங்க மிஸ் பண்ணிட்டீங்க. இதுக்கப்புறம் ஸ்பீடா ஓடியாவது போய் பிடிச்சிக்கணும், இல்லைன்னா மிஸ் ஆயிடும். நீங்க சொல்றது பிரகாரம் பார்த்தோன்னா விஜய்க்கு எதிர்காலம் இருக்கா இல்லையா? விஜய் எதிர்காலம் என்பது தமிழகத்தை பொறுத்தவரை அதிமுக திமுகவோடு இணைஞ்சு தேர்தல் சந்திப்பதுதான். ஏன்னா தமிழக அரசியல்லே 3வது அணி வெற்றி பெற்றது இல்லை ஒண்ணு. அடுத்து தமிழ்நாட்டில் அந்த ஜோன் வைஸ்ல போட்டிட்டு தான் ஜெயிச்சிருக்காங்க, தனிச்சு போட்டிட்டு 51 தேர்தலில் SS ராமசாமி படாச்சர் அந்த விழுப்புரத்தில் போட்டிட்டாரு, விழுப்புரம் கடலூரில் போட்டிட்டாரு. மதுரை பக்கத்தில் இவர் முத்துராமலிங்கர் போட்டிட்டாரு. மாணிக்கல் நாயக்கர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு போட்டிட்டார். ஆக அவங்க அந்த ஜோனை தாண்டி வெளியே வரல. இங்க செங்கல்பட்டுல இருந்து அவங்க போய் ஒரு சேலத்துல நிக்கல மாணிக்கல் நாயக்கர். மதுரையில இருந்த மதுரை ராமநாதபுரத்தை பக்கத்தில் போட்டிட்ட முத்துராமலிங்க தேவர் என்ன பண்ணாரு, திருச்சிக்கு வரல. ஆக குறைச்ச எண்ணிக்கையில், அதாவது புதிய கட்சிகள் என்ன பண்ணணுங்கிற தத்துவத்தை அவங்க தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த 3 பேரும் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம ஒரு 20 தொகுதியில் நம்ம கவனம் செலுறாது, நம்ம தேர்தல் வேலையை கவனமா செய்யலாம். ஆனா அந்த 20 தொகுதியில போட்டிட்டு நம்ம ஜெயிச்சு 10 சீட் வந்தா 10 பேர் சட்டமன்றத்துக்குள்ள போவோம். ஆனா 100 தொகுதியில போட்டிட்டு ஒரு MLA ஜெயிச்சோம்னா ஒருத்தர் தான் சட்டமன்றத்துக்குள்ள போவோம். அப்படிங்கிறத ரோல் மாடல் கத்து கொடுத்துருக்காங்க. ஆனா அந்த விஜய் ஒத்துக்குவாரா? தனிச்சு போட்டிட்டா கூட நீங்க ஸ்ட்ரென்தன் பண்றது கட்சி வேலை இருக்குங்க. கட்சி வேலை செய்வதற்கு 204 தொகுதி இறங்கி வேலை செய்ய முடியாது, புது கட்சியால முடியாது. பாஜக எத்தனை வருஷம் தேர்தல் சந்தி அவங்களாலே முடியாதுங்க. அவங்களே நீங்க 50 தொகுதி 60 தொகுதி போட்டா எப்படி வேலை செய்வாங்க? 30 தொகுதி என்பது எல்லா பவர்களையும் ஒன்னா ஒரு இடத்த குவிச்சு அந்த இடத்த தேர்தலை சந்திக்கும் போது தேர்தல் வேலையை செய்யும்போது வெற்றி பெறலாம். அதை விட்டு நீங்க வந்து உங்க படத்தை அடர்த்தி ஆகணும். நீங்க அந்த இடத்த எல்லாரும் குவிஞ்சு தேர்தல் வேலையை செஞ்சு அந்த இடைத்தேர்தல் ஒரு பரபரப்பு ஏன் இருக்கு? 20 அமைச்சர் உள்ள போயிடும், 20 முன்னாள் அமைச்சர் உள்ள போயிடுவாங்க. சின்ன கட்சியா இருக்கும், அவங்களும் மொத்த பறவை கொண்டு போய் இறக்குவாங்க. அப்ப அந்த டஃப் இருக்கும். அந்த மாதிரி டஃப் புதிய கட்சிகள் கொடுக்கணும். எனக்கு 20 தொகுதி தான்டா அப்படின்னு நீங்க நின்று பாருங்க, 10 தொகுதி சீட்டு வருதா வரலையா பாருங்க, வரும். ஆனால் அதை இந்த தலைவர் பெரிய பெரிய தலைவர்ங்கிற இமேஜ் வச்சிருக்காங்க. கட்டாயம் அந்த 20 தொகுதி 30 தொகுதி செலக்ட் பண்ண மாட்டாங்க. நாங்க 234 தான் நிற்போம் அப்படின்னு நிற்பாங்க. கடைசியில 1 வரும், அதுவும் வராம கூட போகும். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு நன்றி. மிக்க நன்றிங்க.